டிஎன்டெட் பேப்பர் 12 2023 ஆஃப்டர்நூன் செஷன் சைக்காலஜி. மனித நடத்தை என்பது தனியொரு மனிதன் மற்றும் சூழல் ஆகியவற்றின் மொத்த செயல்பாடு என முன்மொழிந்தவர் கார்ட்-லெவின். தங்கள் உறவின் ஒப்பீட்டளவில் தற்செயலாக அமைந்த சார்பற்றவராக இருப்பார்கள். இரண்டாம் நிலை குழுக்கள். இவர் உளப் பகுப்பாய்வு கோட்பாட்டினால் மானுடவியல் கண்டுபிடிப்புகளின் போக்கில் முறையாக ஒருங்கமைத்தவர் எரிக் எரிக்சன். சமூக நடத்தையைப் பற்றிய எதிர்மறை மற்றும் நேர்மறை பார்வை. இந்த வயதினரிடையே காணப்படும் 2 to 6 வருடங்கள். குழந்தைகளின் சராசரி வயது மாதிரி அளவுகள். ஒவ்வொரு வயதிலும் ஆண்டுக்கான முதுநிலை முன்னேற்றத்தை உணர்த்த குறிப்பிடப்படும் வரை கோடானது தொலைவு வரைவு கோடு. உணர்வு பயன்பாடு தொடர்பு தெரிந்து கொள்ளல் ஞாபகம் நிர்வாகம் கற்றல் மற்றும் புரிந்து கொள்ளல் போன்ற இயல்பான திறன்களுக்கான மனவளர்ச்சி எது? நுண்ணறிவு மனவளர்ச்சி. செயல் அல்லது பிரச்சினைகளைப் பற்றிய சிந்தனை இல்லாமல் இருக்கும் குணாதிசயத்தைக் கொண்டது. நிலையாகும். உள்வளர்ச்சி நமது தேவைகளை பூர்த்தி செய்வதற்கான நமது முயற்சிகளில் தடுக்கப்பட்ட அல்லது உந்தப்பட்ட ஆகும். விரக்தியாகும். மனமுறிவு தங்கள் தொடங்குகின்ற கருதுகோள் ஆல் முன்மொழியப்பட்டது. மில்லர் மற்றும் போலட். ஆக்கத்திறன் சோதிக்க மைத்தட சோதனையை பிணை எந்த வருடம் உபயோகப்படுத்தினார்? 1911. பொது நாட்ட சோதனை தொடரில் எத்தனை சோதனைகள் அமைந்துள்ளன? 12. படைப்பாக்கம் உணர்த்துவது முழுமையாக அல்லது பகுதியான ஒரு புதுமையான அடையாளத்தில் உருவாக்க என வரையறுத்தவர் ஸ்டென்சா மற்றும் கார்வஸ்கி. கூட்டு சிகிச்சை முறையில் அதிகமாக பயன்படுத்தப்படும் முறைகளில் ஒன்று சுய வெளிப்பாடு. மனதிறன் வரையறையை வரைந்து விவரித்தவர் எபின்காஸ். தயார் நிலையில் இருந்து மற்றும் தேர்வு செய்தல் ஆகிய மூன்றும் கவனித்தல் முறையில் அடங்கியுள்ளன. ஊக்கப்படுத்துதல். உண்மையான உள்ளார்ந்த உள்ளுணர்வுகள் மனவளர்ச்சி மாற்றியமைத்த தொகுப்பே இயல்புணர்ச்சி சார்ந்த ஆற்றல். திறமையாக கற்பதற்கு SQ4R நுட்பத்தை அறிமுகப்படுத்தியவர் தாமஸ் மற்றும் ராபின்சன். இவை கள ஆய்வு முறையில் வகையில் இல்லை. குறுக்குவாட்டு ஆய்வு. கள ஆய்வு முறையின கள ஆய்வு வளர்ச்சிசார் சுற்றாய்வு வேறுபட்ட சுற்றாய்வு. ஒருவனின் ஈகோ என்பது தனக்கு தானே வளர்த்துக் கொள்வதாகும். மனப்பான்மை. குமரப்பருவத்தில் வளர்ச்சியை மேம்படுத்துவது பள்ளி மற்றும் குடும்பம். நினைவு நிலை மற்றும் தன்னம்பிக்கை உருவாகும் வளர்ச்சி நிலை. குமரப்பருவம் எந்த நிலையில் பரிசுகள் தண்டனைகள் முதன்மையான தாக்கத்தை ஏற்படுத்தியது? குழந்தை பருவம். வடிவ வளைகோட்டில் வளைகோட்டின் முடிவில் உள்ள சுணக்கப் பகுதிக்கு காரணம் வயது வரம்பு. ரோசக் மைத்தட சோதனையை உருவாக்கிய ஹெர்மன் ரோசக் எந்த நாட்டைச் சேர்ந்தவர்? சுவிஸ் அறிவியலாளர். மாணவர்களின் எதைப் பற்றி விழிப்புணர்வு ஒரு ஆசிரியருக்கு அதிகம்? தனித்தன்மை. ப்ரூனர் கூற்றுப்படி எந்த நிலையில் குழந்தைகளுக்கு பயன்பாடு அவர்களின் எந்த சிந்தனையில் மேலோங்கியுள்ளது? சிம்ப்ளாக். கழிவு மற்றும் தேக்க நிலை வழிகாட்டு நிகழ்ச்சி மூலம் சரிபார்க்கலாம். கல்விசார். ஒரு மனிதனிடம் காணப்படும் எதிர்த்துருவ தன்னிருப்புக்கான சூழல் போராட்டம். கருப்பு பெட்டி கோட்பாடு சூழலுக்கான தொடர்புடையது. நடத்தை. எந்த ஒன்று ஈகோவிற்கு தொடர்புடையதல்ல. அகவய மெய்நிலை.